நல்ல பண்பினையும் தனது அயராத உழைப்பினையும் ஒருங்கே கொண்ட நமது மாவட்ட ஆளுநர் பிஎம்ஜேஎஃப் லைன் இன்ஜினியர் வி ஜெகநாதன் அவர்கள் 8/3/1998 ஆண்டு அன்பு மனைவி திருமதி பிஎம்ஜேஎஃப் லைன் ஜே வனிதா அவர்களை வாழ்க்கை துணைவியாக கரம் பிடித்தார். இவர்களுக்கு 3 முத்தான குழந்தை செல்வங்கள் ஜே ஹரிபாபு, ஜே கோகுலவாணி, ஜே நேகப்பிரியா. இதில் ஹரிபாபு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பினை முடித்து தந்தையின் தொழிலை ஏற்று நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மற்றும் குழந்தைகள் இருவரும் பெண்கள் இருவரும் மருத்துவ படிப்பு முடித்து மருத்துவ தொழிலில் சிறப்பாக சிறந்தோங்கி கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமிக்க பரமக்குடி அரிமா சங்கம் 45 வருடங்களை கடந்ததுடன் ஆசியாவிலேயே தொழில்நோயாளிக்கான உறைவிடம் அமைத்ததுடன் ராமநாதபுரம் மாவட்டத்தின் முதன்மை பள்ளியாக திகழ்கின்ற அரிமா மெட்ரிகுலேஷன் பள்ளியினை உள்ளடக்கிய 105 உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கத்தில் 26 வருடங்களுக்கு முன் தன்னை இணைத்துக் கொண்டு சீரோடும் சிறப்போடும் சேவை செய்து வரும் தொண்டுள்ளம் கொண்டவர். தனது அரிமா வரலாற்றில் பரமக்குடி சங்கத்தில் ஆற்றல்மிகு உறுப்பினராக இன்று வரை செயல்பட்டு வருகிறார். சிறந்த பொருளாளர், சிறந்த செயலாளர், சிறந்த தலைவர், சிறந்த வட்டார தலைவர், சிறந்த மண்டல தலைவர் என தனது அரிமா பொறுப்புகளில் பன்னாட்டு விருதுகளை தட்டி சென்றவர். 15 முறைகளுக்கு மேல் மாவட்ட தலைவராக மாவட்டங்களில் பணியாற்றியவர். வட்டார கூட்டத்தினை அந்தமானிலும் மண்டல தலைவராக இருந்தபோது 1400 பதிவுகளை பெற்று சிறந்த மண்டல மாநாட்டினை பரமக்குடியில் செய்து காட்டியவர். பரமக்குடி அரிமா பள்ளிக்கு ட்ரஸ்ட் அமைத்து இன்று பார்போற்றும் பள்ளியாக திகழ பாடுபட்டவர்களில் முதன்மையானவர்களில் நமது கவர்னர் அவர்களும் ஒருவர். 32-42 PA மாவட்டத்தின் 2ஆம் துணைநிலை ஆளுநர் பொறுப்பிற்கு வேட்பாளராக பரமக்குடி அரிமா சங்கத்தின் சார்பில் களமிறங்கி 21/4/2019 அன்று நடைபெற்ற தேர்தலில் 99% எஸ் வாக்குகள் பெற்று இன்டர்நேஷனல் லைன்ஸில் முதலிடம் பெற்று உலக சாதனை படைத்தவர். நமது மாவட்டத்தின் 1ஆம் துணைநிலை பொறுப்பிற்கு வேட்பாளராக பரமக்குடி அரிமா சங்கத்தின் சார்பில் வெற்றி பெற்று ராமநாதபுரம் மாவட்ட தலைவராக ஃபெடரேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் சாதனை படைத்து வருகிறார். 1400 கட்டடங்களுக்கு மேல் கட்டி தனது கட்டிடக்கலையினை இன்று வரை திறம்பட செய்பவர். தனது அன்பான பேச்சாலும் கடுமையான உழைப்பாலும் முற்போக்கு சிந்தனையாலும் சிரித்த முகத்தோடு இன்றைய வரை நமது மாவட்டத்தில் அனைவராலும் கருப்பு எம்ஜிஆர் என போற்றப்படக்கூடிய நமது ஆளுநர் அவர்கள் நமது மாவட்டத்தின் ஆளுநர் வி ஜெகநாதன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம். இந்த புளியங்குடி அரிமா உறவுகளை, இந்த அருமையான மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் 324(2)A என்ற நமது மாவட்டத்தில் பாரம்பரியமிக்க
சங்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கும் புளியங்குடி அரிமா சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை பதவியேற்கும் விழாவிற்கு நான் கலந்து கொள்வதில் மிக்க பெருமை அடைகிறேன். உண்மையிலேயே ஏனென்றால் இந்த அருமையான நிகழ்ச்சியை தலைவர் வரவேற்புரையை மிகவும் அழகாக இதை பூரா பார்த்து யாரும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பயந்தார். பார்த்து கரெக்டாக வரவேற்புனாரு. செயலாளர் எதுவும் நம்ம செயல்பட்டு விட்டு அவரும் கொஞ்சம் பார்த்தமாக இருந்தார். இதெல்லாம் இந்த சங்கத்தில் வந்து வளர்க்கப்பட்டு இந்த சங்கம் சிவகாசி சங்கம் போல, தூத்துக்குடி சங்கம் போல, பரமக்குடி சங்கம் போல, திருநெல்வேலி சங்கம் போல காலம் காலமாக ஒரு பாரம்பரியம் மிக்க உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் சங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இந்த இடத்தில் பார்த்தால் ரீஜன் சேர்மன் அன்பிற்குரிய ராமலிங்கம் அவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். எங்களது மாவட்டத்தில் அனைவராலும் தேடப்படும் ஒரு நபர், நீங்கள் வந்து குற்றவாளி இருக்காங்க, அன்பாக தேடப்படும் நபர் அன்புக்கு பண்ணையார் அவர்கள். பாருங்கள், காந்தி சங்கராச்சாரிய மாதிரி. அதற்கடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்தில் ஜோன் சேர்மனாக வந்திருக்கும் எனது அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் இதுக்கு வணக்கம். அவருக்கு பொருளாதார பரவாயில்ல, நம்ம பதவி இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்க, ஒரு நாள் சிரிச்சுட்டே இருக்காங்க மக்களுக்கு. அப்படி ஒரு பொருளாதாரம் இந்த தளத்தில் நண்பர்களே, வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அந்த துறையை லைவாக எடுத்து செய்வார்கள். என்னை பொறுத்தவரை இந்த சங்கத்தில் உண்மையிலேயே எல்லோரும் பாராட்டும் விதமாக தலைமுறையாக இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் 80 வயதை நெருக்கும் நபர்கள் எல்லாம் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல இளம் தலைமுறையாக இன்றைய தினம் அன்புக்குரிய அண்ணன் பொருளாளராக பொறுப்பேற்கும் முரளிதரன் அவர்கள். உண்மையிலேயே அவரை இந்த இடத்தில் நான் மத்தியில் நிர்வாகம் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நான் எலெக்ஷனில் ஜெயிக்கும் நேரத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள் 10 பேரில் அண்ணன் முரளிதரன் அவர்களும் ஒரு நபராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது வெற்றிக்கு இந்த புளியங்குடி சங்கத்திலிருந்து ஒரு நபர் வேலை செய்துள்ளார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்கள் முன் நான் ஒப்புவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உறவுகளே, இந்த நேரத்தில் தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் கணேஷ் அவர்கள், செயலாளர் தங்கப்பெருமாள் அவர்கள், உங்களுக்கும் எனது பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு, நண்பர்களே, உங்களுக்கு தான் அறிமுகம். நண்பர்களே, உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய இருமாப்பு ஒன்று உள்ளது. நமக்கு சொந்த வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கும்போது சற்று மனது தளர்வாக இருக்கும். நண்பர்களே, இங்கே பார்த்தால் இது அரசியல் களமா, இல்லை வியாபாரிகள் தளமா, இல்லை பெரிய சாம்பார்கள் உட்கார்ந்திருக்கும் தளமா, பெரிய வெள்ள சட்டி கட்டின நாட்டாமைகள் பெரிய பெரிய பண்ணையார்கள் உட்கார்ந்திருக்கும் தளமா என்று
கேட்கும் அளவிற்கு ஒரு வெகுவான மக்களை கொண்டுள்ள இந்த புளியங்குடி சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரு விஷயம். நண்பர்களே, பரமக்குடி சங்கத்திற்கு சொந்த கட்டடம் இருக்கிறது, வத்ராயிருப்புக்கு சொந்த கட்டடம் இருக்கிறது, சிவகாசிக்கு சொந்த கட்டடம் இருக்கிறது, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சொந்த கட்டடம் இருக்கிறது. இதுபோல நமது மாவட்டத்தில் ஒரு 6-7 ஊர்களுக்கு தான் சொந்த கட்டடம் உள்ளது. அதில் ஒரு ஊர் நமது புளியங்குடி அறிவார் சங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இத்தனை வருடம் இந்த சங்கத்தை கட்டி காத்த மூத்தவர்களுக்கு நான் தலை சாய்த்து எனது வணக்கங்களை பதிவு செய்து கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பார்த்தால் சிவகாசி 10 சங்கம், நாகர்கோயில் 10 சங்கம், திருநெல்வேலி 10 சங்கம், உடைத்து 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 போட்டு சங்கங்களை போடும் அந்த நேரத்தில் எங்களது பரமக்குடி சங்கம் போல இணைந்து ஒற்றுமையாக நான் பார்க்கும் சங்கம் புளியங்குடி சங்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் உண்மையிலேயே ஒரு கருத்தனையோடு சொல்லிக் ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, நீங்கள் கூட என் தம்பி குட்டி இங்கே வந்திருக்காரு. இவர் எனக்கு நான் நிறைய சந்தேகமாகும் அந்த ஐடியில் நாம் இருப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த அருமையான நேரத்தில் உண்மையிலேயே புளியங்குடி சங்கத்தில் ஒரு மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் கட்டி விதமாக அவர்களை இடத்தில் நான் கௌரவம் செய்திருக்கிறேன் என்பதை உங்களிடம் பதிவு செய்து ஆசைப்படுகிறேன். அதுபோல நீங்கள் பார்த்தால் இன்றைய தினம் டிசி மீட்டிங்லாம் காலையில் நடந்து சுற்றுலா இன்சுலேஷன் மீட்டிங் நடக்குது. 6 மாவட்டங்களை உள்ளடக்கியது நமது மாவட்டம். ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், நமது அருகில் தென்காசி. இது அனைத்தும் இந்த 6 மாவட்டத்திலும் உள்ள 190 சங்கங்களுக்கு மேல் நமது எல்லையில் உள்ளது. இந்த சங்கங்களுக்கு உறவுக்காரர் அன்புக்கு வருங்கால தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள். ஏனென்றால் அடுத்து பிஎஸ்டி மீட்டிங், இந்த வருட கன்வென்ஷன், இந்த வருட இன்சூரன்ஸ் 2ஆம் தேதி நடக்கும் நிகழ்ச்சி, இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உறவுகளை யாரும் கட்டிப்பிடிக்க அழைப்பதில்லை. ஆனால் எங்களது ரைட்ஸ் நண்பர்களை அனைவரும் கட்டிப்பிடிக்க அழைப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் ஆசைப்படுகிறேன். அவ்வளவு சொந்தங்கள் நான் கையெழுத்தாளர் பாருங்க, அதுதான் கையெழுத்து. அவ்வளவு சொந்தங்கள் பெரிய காசு. இதெல்லாம் நமது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க, இந்த சனி நம்ம கொடுக்குற உதவி அடுத்தவங்களுக்கு தெரியாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு நல்ல பழக்கத்தை இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் லைஃப் கிளப்ல நீங்கள் சர்வீஸ் கொடுக்கல, புடவை கொடுக்கல, மிஷின் கொடுக்கல, பணம் கொடுக்கல, கல்வித்தொகை கொடுக்கல, ஏன் எல்லாரும் கூட்டு வச்சு ஒரு மீட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். தப்பு நண்பர்களே, நான் இன்றைய தினம் 5000 ரூபாய் கொடுக்கிறேன் என்றால் ஒரு பொதுத்தளத்தில் உடனே நண்பர் மாவட்ட செயலாளர், மாவட்ட உறுப்பினர் அவர்கள் நான் 10,000 கொடுக்கிறேன் என்று உடனே வருவார். ஏனென்றால் அந்த மோட்டிவேஷன். தலைவர் அவர்கள் நான் 20,000 கொடுக்கிறேன் என்று அந்த உதவிக்கு வருவார். இதுதான் மோட்டிவேஷன். இதைத்தான் லைடிஸ் கொடுக்கிறது. நாங்கள் லைடிஸில் பெருமைக்காக நாங்கள் உதவி செய்யவில்லை, மோட்டிவேஷனாக அனைவரையும் இணைத்து உதவி செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் ஆசைப்படுகிறேன். இதுதான் உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, இந்த 3 நபர்கள் முன்னால், அதாவது இன்னும் அநேகமாக 10 நிமிடங்களில் தங்களது பதவிகளை இன்னொருவருக்கு எந்த அரசியல் கட்சியாலும் பதவியை சந்தோஷமாக கொடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ரைட்ஸ்ல பாருங்க, கொஞ்ச நேரத்தில் பதவியை கொடுத்து எவ்வளவு சந்தோஷமா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. எப்பா இந்த ஆளுநர் பணம் வாங்கி
தற்போது இருக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் 3 பேரும் இருந்து கொடுத்திருக்கிறோம். 3 பேருக்கும் ஒரு பெரிய மனத்தை தரவோடு. ஏன்னா எப்பவுமே உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது நமது லைனிசத்தின் கோட்பாடு என்பதை நான் உங்களிடம் புரிதலாக சொல்லிக் ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இவர்களெல்லாம் இந்த வருடம் உண்மையிலேயே அருமையாக உங்களிடம் பணியாற்றி பணி ஓய்வு பெறுகிறார்கள். ஆனால் நிரந்தர ஓய்வு இல்லை. அடுத்த முறை மறுபதிவிற்கும் வர அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பாளர்களை பதவியேற்கும் விழாவானது நடக்க இருக்கிறது. டைரக்டர்கள் புளியங்குடி அரிமா சங்கத்தினுடைய 33வது பதவியேற்பு விழாவில் இயக்குநர்களாக லயன் எஸ் ஆவடைப்பேன் எம்ஜிஎஃப் அவர்கள், லயன் பி கே சித்தராஜ் அவர்கள், எம் மாரிமுத்து அவர்கள், லயன் பி சண்முகவேல் அவர்கள், சேட் முருகேசன் அவர்கள், லட்சுமணன் அவர்கள், வி சுப்பிரமணியன் அவர்கள். வி சுப்பிரமணியன், லட்சுமணன் சார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த சங்கத்தில் உண்மையிலேயே முறையான டைரக்டர்கள் போட்டிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 33 வருடங்கள் இந்த சங்கம் ஒரு வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சங்கம். பாருங்க, நான் அப்போ கூப்பிட்டு 60 வயசு மேலே உள்ளவங்களை கௌரவப்படுத்த சொன்னேன். உண்மையிலேயே இந்த மனிதர்கள் எல்லாம் டைரக்டராக இருக்கிறார்கள். அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களை அவர்கள் தேடும் மனிதர்களாக நீங்கள் உருவாக்கி இந்த புளியங்குடி சங்கத்தை இன்று வரை நீங்கள் அப்படித்தான் வைத்திருக்கிறீர்கள். எப்படியும் இந்த சங்கம் இன்னும் கூடிய விரைவில் எங்களது பரமக்குடி அரிமா சங்கம் போல 50வது பொதுவான ஆண்டை காணும் சங்கமாக வரும் அளவிற்கு நீங்கள் நடக்க செய்வீர்களா? அவர்களுக்கு ஒரு பெரிய கையெழுத்து. உறுப்பினர் குழு தலைவர் சேட் முருகேசன், எல்சிஎஃப் ஆலோசகர் லயன் பி சண்முகவேல், எல்சிஎஃப் ஆலோசகர் உறுப்பினர் குழு தலைவர் சரித்திட்டா. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கூட வந்து பதவி பிஎம்ஜேன்னு போட்டிருக்கு. எங்கள் இப்போ அண்ணன் திருப்பதி படிக்கையே சொன்னார், நான் 8 வருஷம் கல்லூரியில் வச்சுருக்கேன். ஆனால் அந்த லைனிசத்தில் சேர்த்தவங்க நாங்கள் எவ்வளோ படிப்பு போட்டுதான் நாங்கள் வந்து பேருக்கு பின்னாடி போட மாட்டோம். பேருக்கு பின்னாடி லைனிசத்தில் நாங்கள் பெருமையாக போட்டுக்கொள்வது எம்ஜிஎஃப், அதற்கு அடுத்து பிஎம்ஜிஎஃப். இந்த எம்ஜிஎஃப் பிஎம்ஜிஎஃப் என்னன்னா, நாம் நமது சங்கத்தின் தலைமையிடமான அமெரிக்காவிற்கு உலகத்தின் இப்போ நம்ம சொன்னோம்னா கொரோனா காலம், மழை வெள்ளம், பாதிப்புகள், இயற்கை பேரிடர், கண்தானம், இந்த மாதிரி போலியோ, டைஃபாய்டு, இந்த மாதிரி வந்து எதிர்பாராத $1000, அதாவது உதாரணத்துக்கு 85,000 $100,000 ரூபாய். பிஎம்ஜேஎஃப் என்றால் அதே $1000. இதை நாம் கொடுத்து நாம் அந்த பர்சனாக வளர்ந்திருக்கிறோம். அதனுடைய அங்கத்தினராகத்தான் இந்த பிஎம்ஜேஎஃப், எம்ஜிஎஃப் என்று இதெல்லாம் வந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் இதைத்தான் கௌரவ பதவியாக, பட்டமாக, பேருக்கு பின்னாலும் முன்னாலும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். எங்களது படிப்புகளை அல்ல. இதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு உத்தேசமாக அந்த எல்சிஎஃப் கிராண்டை எல்லாம் கொண்டு சேர்க்கும் நபர்களாக, உறுப்பினர்கள் சேர்க்கும் நபர்களாக இந்த 3 பேரும் திகழ்ந்து அவர்கள் வேலையை செவ்வனி செய்வார்கள் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு இன்பத்தோடு இருக்கிறதுனா பிரச்சனைகள் வந்தப்ப தயவு செய்து நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனைகளை அதிகம் வளர்க்காமல்
கூறி துணை செயலாளர் லயன் எம் மாரிமுத்து எம்ஜேஎஃப். துணை செயலாளர் துணைத் தலைவர் லயன் பி கருப்புசாமி. அண்ணன் விவசாயம் பாஸ்வேர்டு ஒன்று செக்ரட்டரி இருக்கு, அந்த பாஸ்வேர்டு நம்பர் இவருக்கு. அண்ணன் நினைச்சாருன்னா அண்ணன் கையில் ஏதாவது சொல்லி இருக்கு, அண்ணன் உங்களுக்கு பிடிக்கல அதை செஞ்சு அதுக்கு பாஸ்வேர்டு மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ உள்ள தலைவர் போன தலைவர் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாரு. அதனால் பாஸ்வேர்டை நீங்களும் செக்ரட்டரி கொடுக்காம இந்த செக்ரட்டரி நிறைவாக ஓகே கற்றுக்கொண்டேன். உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே ஒரு பாசமான நபர்களை குறித்து நண்பர்கள பொருளாளர் உங்களுக்கு இருந்துட்டு இந்த பதவியில் இருந்தாலும் நான் வந்து மரியாதை நிறுத்தமாக சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் வியாபாரிகள் வந்திருக்கீங்க. ஏன்னா பொருளாளர் எப்பொழுதுமே 2 கிழமைகள். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வியாபாரிகள் இருக்கிற மாதிரி 2 கிழமைகள் சொல்கிறாங்க. அது இல்லை, முறையாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு 2 கணக்கு இருக்குது. அந்த 2 கணக்கு நீங்கள் முறையாக கொண்டு வருகிறார்கள். ஜிஎஸ்டி அது தடுமாற்றம் இல்லாமல் உங்களது பயணத்தில் மேற்கொள்ள. 2வது, நீங்கள் எல்லாருமே வயதில் மூத்தவர்கள். இங்கே உங்கள் சங்கத்தில் 33 வருட சங்கத்தில் இருப்பதால் நீங்கள் நண்பர்களிடமும் உறவுகளிடமும் ஈகோ பார்க்கக்கூடாது. ஈகோ மீன்ஸ் நான் விட்டு கொடுத்து வாழ்வது. நண்பர்களிடமும் உறவுகளிடமும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும். அதை நீங்கள் கடைபிடித்து சீனியர் நண்பர்களிடம் பொருளை வசூல் பணிவாக காலை 7 மணிக்கு எதிர்த்து பணம் நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரம் உட்காந்து அவங்க நாடி இந்த சத்தத்தை மாதிரி முறையாக கணக்கு பேசி தேவையான மற்ற சங்கத்திலாம் நான் உண்மையை சொல்லிக்கிறேன். மற்ற சங்கத்திலாம் ஒவ்வொரு மாதம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு 10,000 ரூபா மகால் வாடகை, 8,000 ரூபா மகால் வாடகை, அது இதுன்னு சொல்லி கரண்ட் என்ன இவங்க சேலம் பின்னாடி மறைஞ்சிருக்காரு. வீட்டில் ஆளுநர் இருக்கிறாங்க. நாளை வீடு நம்ம கூட்டு போகிறது ஏன்னாங்க அந்த அப்பாவுடைய புதிய நாங்கள் இங்கே போகலாமா அங்கே போகலாமா எங்கேயாவது குறித்து அது பரவாயில்ல நீங்கள் வாழ்க்கை. ஏன்னா அவர் வீட்டுக்காரமாக குடும்பமாக வந்துருக்காங்க. அதனால ஒரு வாழ்க்கை அதனால வாய்ப்பு வரணுன்னு தான் சொல்லுவேன். யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா போய் ஒரு வீட்டுக்காரங்க சொல்லியிருக்கோம் சொல்லி அவர்கிட்ட குடும்பம் பேசி சொல்லிருக்கு. என்னங்க செக்ரட்டரி எப்படின்னா 2 பக்கமும் இடிவாங்க. இவரை பாருங்க எல்லா பக்கத்தையும் நடுவில் போட்டுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் முருகன் அனுப்பாரு, அந்த பக்கம் வந்து கணேசன் அனுப்பாரு. இவர் நடுவில் மாற்றிக்க முடிகிறது. செயலாளர் என்பது பொருளாளருக்கும் தலைவருக்கும் இடைப்பட்ட இந்த செக்ரட்டரி நமது அறிமா இன்டர்நேஷனல் லயன்ஸ் இன்டர்நேஷனல் நமது ஸ்தாபகர் லயன் மெல்வின் ஜோன்ஸ் அவர்கள் கடைசி வரை செக்ரட்டரியாகத்தான் இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் செக்ரட்டரியாக இருந்தால் மட்டும்தான், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பள்ளியில் செக்ரட்டரி என்றால் அவருக்கு கெட்டாக ஒரு போஸ்டிங் கொண்டு கரஸ்பாண்டன்ட் இருந்தார். அதுபோலதான் செக்ரட்டரி என்பதற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. நண்பர்கள் அதை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும். 2வது, கூட்டு மாவட்டத்திற்கு நமது மாவட்டத்திற்கு அமெரிக்கா இன்டர்நேஷனல் உங்களுக்கு தபாலாம் வரும். செக்ரட்டரிக்கு மட்டும்தான் தபால் வரும், அதற்கு அடுத்து தலைவருக்கு வரும்.
பணங்களை ஃபீஸ் மட்டும்தான். ஆனால் அனைத்து கம்யூனிகேஷன் செக்ரட்டரி தான் உங்களுக்கு அந்த தவறு கூட வந்தவங்க அப்படியே தேர்வு இழப்பு பரவாயில்ல சுதாரிச்சார். அந்த தபால் என்ன இருக்கு? ஏன்னா அமெரிக்காவில் ஒரு தபால் இருக்கு, பாம்பேயில் ஒரு இருக்கு, இந்த ஆள் சென்னையில் ஒரு அனுப்பியிருக்காரு, இந்த ஆள் டீச்சர் இங்கே இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் அனுப்பியிருக்காரு. என்ன ஏது அப்படின்னு பிரித்து பார்த்து அவர் தலைவர் கடைசி பொருளாதார பொருட்களை போட்டு என்ன அப்படின்னு பண்ணி சீரியல் உறுப்பினராக போட்டு நண்பர்களே, பொதுக்குழு கூட்டம் என்பதும் செயற்குழு கூட்டம் என்பதும் கட்டாயம் நடத்த வேண்டும். செயற்குழு கூட்டம் என்பது போர்டு மீட்டிங். போர்டு மீட்டிங்கில் நீங்கள் எப்படி டைரக்டர் என்று நாம் முன்பு அவர்களை எல்லாம் நான் பதவி பிரமாணம் செய்திருக்கிறோம். அந்த நபர்களை எல்லாம் வைத்து மேடையில் அலங்கரித்து செயற்குழு கூட்டம் போட்டு அனைத்து நிகழ்வுகளையும் போர்டு மீட்டிங்கில் ஒப்புதல் வாங்கித்தான் நீங்கள் ஜெனரல் பாடியில் பாஸ் செய்ய வேண்டும். செய்வீங்களா? முப்பத்தி 33வது ஆண்டில் தலைவராக பொறுப்பில் மண்ணுக்கும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி மண்ணுக்குரிய அண்ணாச்சி டி கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் வாங்க எந்திரிச்சார் அண்ணன். இவர் 60 வயசு ஒரு ஆறு அப்படின்னு சொன்னார். வயசு அப்போ லட்சக்கணக்கு இருக்காரு, 70க்கு மேலே இருக்காரா? இவர் வந்து 60 வயசு கீழே. அப்போ 47 வயசு என்ன சொல்றது? அதனால உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான தலைவர் ஒரு சங்கத்தில் பேசினார். நண்பர்களே எல்லாரும் இருக்காங்களா? மயம் வரும்போதெல்லாம் எங்கே வந்துருக்கீங்க? ஏங்க அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்காருங்க. நான் அப்போ இருந்து பார்த்துருக்கேன். பரவாயில்ல, ரைட்டு. உண்மையிலேயே அண்ணன் வந்து தலைவராக இருக்காரு. அண்ணன் அண்ணன் வந்து தலைவராக இருக்காரு. கொஞ்சம் நைட்டு வீட்டுக்கெலாம் லேட்டாக தான் வருது. நீங்கள் வந்து ஏன்னா வந்து சங்கத்தில் ஏதாவது வேலைகள் இருக்கா, மீட்டிங் கூட்டம் போட்டிருப்பாங்க, அதனால் லேட்டாக தான் வருது. இப்போ கூட நான் வந்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் அடித்தார். பரவாயில்ல அம்மா ஒரு பிரியமாக நமக்கு ஃபோன் அடித்தாங்க. என்னப்பா இல்லை வருவீங்கன்னா வீட்டில் பூஜை வச்சுருவாங்க. பாருங்க இந்த அளவுக்கு பாசம் பாருங்க. வருவீங்கன்னா வீட்டில் பூஜை வச்சுட்டு தூங்குவாங்க. நான் வந்துடுவேன். நைட்டு ஒரு லோட நான் வந்து சட்டை போட முடியாது, திறந்து வச்சுட்டு வெளிக்கேட்ட வந்து போட்டு வர தூங்கு நான் வந்துருக்கேன். ஏன்னாங்க நம்ம லைனிசத்தில் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் பேர் தலைவராக பொறுப்பு தண்ணி தெரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடும். ஏன் லேட்டாக போகிறப்போ சொல்லுவேன், நேற்று ஊருக்கு போகல, இன்னைக்கு போகல, நாளைக்கு சென்னை போகிறேன். இப்போ நம்மளாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, நான்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே லைன்ஸுக்கு மேலே. நான் லைனிசத்தில் வந்து ஒரு அநேகமாக ஒரு 30 வருஷம் பயணிக்கிறேன். 30 வருஷம் பயணிக்கிறேன். 96 30 வருஷம் ட்ராவல் பண்ணேன். ஆனால் இந்த கடந்த ஒரு 10 வருஷமாக நான் வந்து வீடு வாசலுக்குள்ளே ஏதோ நான் கொஞ்சம் அறிவாளர்களாக படிக்கிறதுனால ஒரு பிள்ளை இன்ஜினியராக 2-3 பேர் டாக்டராக படிச்சு நிறைய பேர் பொதுத்தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நிறையா சம்பாதிப்பாங்க. எங்கள் 96 பெரிய லீடர்ஸ்லாம் நிறையா புகழ் உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் குடும்பத்தை வழிநடத்த போட்ட போகும். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து கம்மியாக இருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு வழக்கம் போல வீட்டுக்கு செல்லும் அந்த பாணியை கடைபிடித்து தலைவர் என்பவர் சங்கத்தின் கடைசி உறுப்பினர். இந்த நேரத்தில் நான் வஞ்சனையாக செயலர்களிடமும் பொருளாளர்களிடமும் நீங்கள்
எதிர்பார்க்காமல் அவர்கள் சிறியவர்கள் அவர்களை அன்போடு அழைத்து நீங்கள் வழிநடத்த வேண்டும் செய்வீர்களா? பெரிய கைதட்ட கொடுங்க. பெருமை சேர்க்கும் விதமாக எங்களது சங்கத்தை முதன்மை சங்கமாக மாவட்டத்தில் கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் செய்வோம். செய்வீர்களா? அந்த இது